ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாப் 5 பெஸ்ட் மொபைல் அண்டர் 20,000. ஆமாங்க, 20,000க்கு குறைய உள்ள சிறந்த ஒரு 5 மொபைலை பற்றி பார்க்கலாங்க. நீங்கள் கேம் ப்ளே பண்ணணும்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கணும், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், அதே போல் டிஸ்பிளே நல்லா இருக்கணும். இது மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நல்ல மொபைல்ஸ் பிடிக்கும்போது இந்த 5 மொபைல் அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கிடையாதுங்க. வெறுத்தனமான மொபைல்ஸ். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord CE4 Lite. ஆமாங்க, இந்த ஃபோனை பற்றி பார்க்குறாங்க. 6.6 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz refresh rate கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸ் 2100 nits கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வைஸ் ஓவரால் வெரி குட்டுங்க. ஏன்னா AMOLED கொடுக்குறாங்க, அதே போல் 120 Hz refresh rate கொடுக்குறாங்க. நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. AMOLED டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குங்க. அதே போல் பீக் பிரைட்னஸ் 2100 கொடுக்கறனால நல்லாவே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு அவுட்டோர் யூசேஜுக்கு நல்லாவே இருக்குங்க. அடுத்து கேமரா 50 MP நம்மளுக்கு சோனி சென்சார் கொடுக்குறாங்க. அப்புறம் 2 MP டெப்த் கொடுக்குறாங்க, அது தேவையில்லை. 50 MP சோனி சென்சார் கொடுக்குறனால நல்லாவே இருக்குது. இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இமேஜ் குவாலிட்டி பெட்டராகவே இருக்குது. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா டீசெண்டாக இருக்குது, ஆனால் பேக் கேமரா நல்லாவே இருக்குங்க. ப்ராசஸ் வைஸ் நல்லாவே இருக்குது. நம்மளுக்கு ரேர் கேமராவில் OIS சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வீடியோ வந்து ஸ்டேபிளாகவும் இருக்குது, ஃபோட்டோஸில் சேக்காகாமல் எடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 1080p வீடியோஸ் 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்து பேட்டரி வந்து 5500 mAh பேட்டரி, நல்லா மேசிவான பேட்டரி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. சார்ஜும் நல்லா குயிக்காக மாதிரி, ஏன்னா பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குதுங்க. ஏன்னா 80 வாட் கொடுக்குறா நல்லாவே இருக்குது. 8GB RAM வேரியன்ட் 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் இந்தியன் ப்ரைஸில் 18,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒர்த்தானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 8GB RAM வேரியன்ட் நல்லாவே இருக்குது. அடுத்த ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ்ங்க, நல்ல ப்ராசஸ் தான். 695 ப்ராசஸ் இன்னும் நல்லா பெட்டராக கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் ஓகே. ஏன்னா இது ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 இல்லை 7 Gen 3 அந்த ரேஞ்சில் கொடுத்து நல்லா வந்துருக்கு. பரவாயில்ல, ஸ்னாப்ட்ராகன் 695 ஒரு டீசெண்டான ப்ராசஸ் தாங்க. அடுத்த திக்னஸ் 8.1 mm திக்னஸ் கொடுக்குறாங்க, ஒரு டீசெண்டாகவே இருக்குது. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து 18,000. 5 சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த ஃபோன் ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. டிஸ்பிளே வேணுமா, டிஸ்பிளே இருக்குது. கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. ப்ராசஸ் ஒரு டீசெண்டான ப்ராசஸ். ஓகேங்களா? ப்ரைஸ் ஒரு 18,000 லான்ச் பண்ணிக்கிறாங்க, நல்லாவே இருக்குது. அடுத்தது Poco X6. ஆமாங்க, இது ஒரு 5G ஃபோன் தாங்க. இந்த டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. 6.6 இன்ச் நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz refresh rate கொடுக்குறாங்க. அதே போல் பிரைட்னஸ் வந்து 1800 nits கொடுக்குறாங்க. நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதான் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு தேவை டிஸ்பிளேல AMOLED ஸ்க்ரீன் வேணும், அதில் 120 Hz refresh rate வேணும், அது இருக்குது. பிரைட்னஸ் ஒரு 1000க்கு மேலே இது வேணும், அதுவும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ட்ரிபிள் ரேர் கேமரா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 64 MP வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்குறாங்க. 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ரேர் கேமரா நல்லாவே இருக்குதுங்க. ஏன்னா 64 MPங்காட்டி நல்லா இமேஜ் குவாலிட்டி எடுக்கலாங்க. நம்ம 4K வீடியோ 30 fps வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஃப்ரண்ட்டில் 60 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கிடைக்கும். அடுத்து 5100 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி. 1.5 நாள் தாராளமாக நிற்குங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. பேட்டரி ஒன் டே நின்னாலுமே அதை குயிக்காகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். 8GB RAM வேரியன்ட்டு 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைல் வந்து நம்மளுக்கு 14,000 லான்ச் பண்ணுறாங்க. 14,000 லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 15,000 ப்ரைஸில் இருக்குது, 15,500 இருக்குது. அடுத்த ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ் தாங்க. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தாங்க. சரிங்களா? இப்போ ஜென்ரேஷனில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இது இந்த பாக்ஸில் வந்து நம்மளுக்கு Android 13 தான் வருங்க. 5G சப்போர்ட் இருக்குது, டுவெல் சிம் இருக்குது, IP54க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. 7.9 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து 17,749 இப்போதைக்கு. ஓகேங்களா? அதாவது Poco X6 5G. ஓகேங்களா? இதோட அப்டேட்டும் இருக்குது, X6 ப்ரோன்னு இருக்குது. இப்போ வந்து X6 5G. ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, கேமரா ஒரு டீசெண்டாக இருக்குது, பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது, ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ஸுங்க. ஓகேங்களா? அடுத்தது Moto G85 5G. ஆமாங்க, இதோட டிஸ்பிளே வந்து 6.6 இன்ச் POL டிஸ்பிளே, அதாவது பிளாஸ்டிக் OL டிஸ்பிளே கொடுக்குறாங்க. வெயிட்டை குறைக்கிறாங்க, பிளாஸ்டிக் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து 120 Hz refresh rate கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பிரைட்னஸ் வந்து 1600 nits கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ரேர் கேமரா வந்து 50 MP வைட் ஆங்கிளும் 2 MP டெப்த்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஏன்னா சோனி சென்சார் கொடுக்குறனால நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து நல்லா பண்ணி கொடுக்கு. சோனி 600 nits கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நல்ல ப்ராசஸ்ங்க. அடுத்தது நம்மளுக்கு ரேர் கேமரா நல்லாவே இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் நல்லாவே இருக்குது. ஒரு டிசென்டான இமேஜ் குவாலிட்டி எதிர்பார்க்கலாம்.
அடுத்து 5000 mAh பேட்டரி, நல்ல பேட்டரிங்க. அதை ஃபுல் ஃபில் பண்ண 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு 67 வாட்ஸ் கொடுத்தா நல்லாவே இருந்திருக்கு. பரவாயில்ல, ஓகே. ஒரு 33 கொடுக்குறாங்க. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இது கம்மி. ஒரு 15 செக்மெண்ட்டில் ஒரு 33 வாட் கரெக்டாக இருந்திருக்கு. ஆனால் இது வந்து ஒரு 14 செக்மெண்ட்டுங்காட்டி இந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்காது. அடுத்தது 8GB ரேம் வேரியன்ட் வருது. 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிற மொபைல். என் ப்ரைஸ் வந்து 18,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆமாங்க. அதாவது ஆஃபர் வந்து ஒரு 17,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பேங்க் ஆஃபர் ஒரு 14,000 கிடைக்குது. அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸ் Snapdragon 6S Gen 3, நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஓகேவான ப்ராசஸ். ஓகேங்களா? அடுத்தது திக்னஸ் 7.5 mm திக்னஸ், நல்ல ஸ்லிம்மான ஃபோனுங்க. பொண்ணுங்களாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அடுத்தது IP52க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ட்ராப்பில் ஒன்று விழுந்தா ஒன்றாங்க அது இருக்கிறாங்க. Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸில் வருதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது. 3.5 mm ஜாக் இருக்குது. இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதோட டிஸ்பிளே வந்து ஒரு நல்லாவே இருக்குதுங்க. அடுத்து ஸ்லிம்மான ஃபோன், வெயிட் கம்மியாக இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு வந்து கேமரா குவாலிட்டி இப்போ ரேர் கேமரா நல்லாவே இருக்குங்க. அடுத்து ஃப்ரண்ட் பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜ் மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம். அது ப்ரைஸ் வந்து ஒரு 18,000க்கு. 17,000 வந்து பேங்க் ஆஃபரோட. நீங்கள் அடுத்த ஃபோனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த லிஸ்ட் நம்ம அடுத்த பார்க்க போகிற மொபைல் iQ Z9. ஓகேங்களா? இது ஒரு 5G ஃபோன் தாங்க. நாம் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.6 inch AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் வருதுங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 1800 nits கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வைஸ் நல்லாவே இருக்குதுங்க. ஏன்னா நம்மளுக்கு AMOLED ஸ்க்ரீன் தேவை, அது கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் தேவை, அது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து டுவெல் கேமரா, 50 MP வைட் ஆங்கிள் சென்சர், அது சோனி சென்சர், சோனி IMAX 1/2 அன்சென்சர். ஓகேங்களா? 2 சென்சர் கொடுக்குறனால நல்ல இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து 16 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இமேஜ் குவாலிட்டி ரேர் கேமரா நல்லாவே இருக்குங்க. ஃப்ரண்ட்லேயும் ஒரு டீசெண்டான இமேஜ், ரேர் கேமரா நல்லாவே இருக்குங்க. அடுத்தது 5000 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி, ஒன் டே தாராளமாக நிற்கிங்க. அடுத்து 44 வாட்டுக்கான நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? எல்லா மொபைலும் 80 வாட்டு 67 வாட்லாம் இருக்குது. இது வந்து 44 ஓகேவாக இருக்குது. ஓகேங்களா? 8GB ரேம் வேரியன்ட் இருக்குது. 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிற மொபைலும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 19,000. ஓகேங்களா? ஆஃபரில் 18,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதோட ப்ராசஸ் Mediatek Dimensity 7200 பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தாங்க. நல்ல ப்ராசஸ். இதோட பேங்க் ஆஃபர்லாம் சேர்த்து 17,000க்கு விற்குது. ஓகேங்களா? அதாவது பேங்க் ஆஃபரில் 17,000க்கு விற்குது. அப்புறம் இது Android 14 ரன் ஆகுது. IP54 இருக்குது. 7.8 mm திக்னஸ், லைட்டாக ஸ்லிம்மான ஃபோன் தாங்க. 5G சப்போர்ட் இருக்குது. FM ரேடியோ இருக்குது. இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதில் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிடுறேன். டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. அதே போல் ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ் தாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. நம்ம அடுத்த பார்க்க போகிற மொபைல் Nothing Phone 2A. ஆமாங்க, இது ஒரு ஆஃபர் ஈவெண்ட்டில் இந்த ப்ரைஸ்க்கு வந்திருக்கு. 6.7 inch AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் வருதுங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 1300 nits கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குதுங்க. AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. நல்ல டிஸ்பிளே தாங்க இதுவும். அடுத்தது டுவெல் கேமரா, 50 MP நம்மளுக்கு சோனி சென்சரோட வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்குறாங்க. அடுத்தது 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து ரேர் கேமரா நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா நல்லாவே இருக்குது. இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 5000 mAh பேட்டரி, நல்ல மேசிவான பேட்டரி, 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் நல்ல பேட்டரி லைஃப் தாங்க. அடுத்து 8GB ரேம் வேரியன்ட், 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சுக்க மொபைல். நம்மளுக்கு ₹1 கம்மி 20,000 கொடுக்குறாங்க ஆஃபரில். இல்லைன்னா 21,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்தது இந்த ப்ராசஸ் Mediatek Dimensity 7200 Pro, நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ராசஸ் எவ்வளோ முக்கியமோ அதோட போல் OS இது மாதிரிலாம் நம்மளுக்கு முக்கியம். நல்ல ஃபோனுங்க இது. அடுத்து 8.5 mm திக்னஸ், கொஞ்சம் குண்டான ஃபோன் தான். அடுத்து IP54க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அடுத்தது Android 14 ரன் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து 5G சப்போர்ட் இருக்குது. NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பத்தாததுக்கு நம்மளுக்கு கிளிம்பிள் லைட்லாம் இருக்குது. ஓகேங்களா? அடிஷனல் ஃபீச்சராக இது மாதிரி இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்டில் சொல்லிடுறேன். டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. கேமராவும் நல்லாவே இருக்குது. ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ். ஓஎஸும் நத்திங் OS, இதுக்கு ஒரு யூனிக்கான OS நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு இந்த 5 ஃபோனில் எந்த ஃபோன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கன்பாஸ் சொல்லுங்கள். எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. எனக்கு எடுக்கிறதுக்கு இந்த 5 ஃபோன் ஒரு வெறித்தனமான ஃபோனு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Nothing Phone 2A நல்லாவே இருக்குது. அதே போல் iQ Z9 நல்ல ஃபோன் தாங்க. Moto G85 ஃபோனு நல்லாவே இருக்குது. அதனால தாங்க இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கன்பாஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்ல நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.